இந்த செய்திய நீங்க கண்டிப்பா பெருசா கவனிச்சிருக்க வாய்ப்பில்ல. நெறைய பிரேக்கிங் நியூஸ், குறிப்பிட்ட ஒரு நபர சுத்தியே எல்லா செய்திகளும் வந்துட்டு இருக்கிறதுனால, இந்த மாதிரியான மக்களுடைய பிரச்சனைகள் உங்க பார்வைக்கு வராமயே போயிருது. அப்படி ஒரு பிரச்சனை தான் மீனவர்களோட பிரச்சனை. சென்னை மயிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் பகுதி. இங்க இது முழுக்க முழுக்க மீனவர் பகுதி. இங்க உள்ள மீனவர்கள் எங்க மீன்கள் விக்கிறாங்க அப்படின்னா, மெரினாக்கு பின்னாடி இருக்கிற, அதாவது கலங்கரை விளக்கத்துக்கும் பின்னாடி இருக்கிற லூப் சாலைன்னு சொல்லுவோம். அந்த லூப் சாலையில முனையில மீன்கள் போட்டு வித்துட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரமும் கூட. இப்போ என்னன்னா, அந்த பகுதியையும் சுற்றுலா, ஏற்கனவே அவ்வளவு பெரிய மெரினா பீச் பத்தலையாம். அந்த லூப் சாலை பின்னாடி இருக்கிற பகுதியையும் நீலக்கொடி இது வாங்கி அதை சுற்றுலா தலமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல மீன்கள் போட்டு விற்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த நிலைமையில அந்த பகுதியில மீனவர் அங்காடி அமைக்கிறதுக்கான பணிகள் தொடங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள், நொச்சிக்குப்பம் பகுதி மீனவர்கள் போராட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில மயிலாப்பூர் தொகுதியுடைய எம்எல்ஏவும் அமைச்சருமான திரு வெங்கட்ரமணன் அவர்கள் அந்த பகுதியில மீனவர் போராட்டத்துக்கு மீனவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அப்போ மீனவர்கள் அமைச்சருக்கு எதுவுமே தெரியல, நாங்க சொல்றதே புரியலன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சு அவருக்கு எதிராக முழக்கமிட்டதுனால பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு. இங்க பெரும்பாலும் சுற்றுலா தலம் முக்கியமா, ஒரு தரப்புடைய வாழ்வாதாரம் முக்கியமா அப்படின்னு கேட்டா, வாழ்வாதாரத்துக்கு அப்புறமா தான் எல்லாமே. அவர்கள்ட்ட ஒரு ஸ்கீமை திணிக்கிறதுங்கிறது சரி கிடையாது. எதற்குமே ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதுக்கப்புறமா அரசு இந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்துறது நல்லது.